அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். முதல் விஷயம், சனிக்கிழமை கர்மயோகினி ப்ரோக்ராம் சங்ககிரி விவேகானந்தா இன்ஸ்டியூஷன் வளாகத்தில். இது பெண்களுக்கான நிகழ்ச்சி. காலையில் 8:45 இருந்து சாயந்தரம் 5:15 வரைக்கும். காலைல உணவு உண்டு, மதிய உணவும் உண்டு. ஒன்று. ரெண்டாவது இந்த ப்ரோக்ராமில் நம்ம டிவியில் பார்க்கக்கூடிய மனிதர்களும், இது வரைக்கும் பார்த்திராத அற்புதமான மனிதர்களும், கேள்விப்பட்டிராத அற்புதமான மனிதர்களும் பங்கேற்க உள்ளார்கள். இதில் எனக்கு தெரிந்த வரைக்கும் திரு குருமூர்த்தி, துக்ளக்குடைய ஆசிரியர் திரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் திரு குருமூர்த்தியை தவிர ஆண்கள் யாரும் மேடையில் ஏற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று. இரண்டாவது இந்த ப்ரோக்ராம் பெண்களை மையமாக வைத்து கர்மயோகினி 1 என்ற தலைப்பில் மாதா அமிர்தானந்த மைய தலைமையில் கன்னியாகுமரியில் போன வருடம் நடந்தது. அதோடைய தொடர்ச்சி கர்மயோகினி 2.0. இது ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்க. இது தனி மனித துதிப்பாடுவதற்கான இடமல்ல, அரசியல் பேசுவதற்கான இடமல்ல, முழுக்க முழுக்க பெண்களுக்கான தர்சனனை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இருக்கும். ஸோ அந்த சுற்றுவட்டாரம் சங்ககிரி அப்படி சொன்னால் பவானி, ஈரோடு, நாமக்கல், சேலம், கரூர், திருச்செங்கோடு, இந்த வட்டாரத்து பெண்கள், திருப்பூர், கோயம்புத்தூர் கூடிய பெண்கள் இதில் நிச்சயமாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இது என்னுடைய இதுக்காக தான். இதில் எந்த கட்டணமும் கிடையாது, எந்த ஒரு மறைமுக கட்டணமும் மறைமுக விஷயங்களும் இல்லை. இது ஸ்ட்ரெயிட் ப்ரோக்ராம். இது என்னுடைய பர்பஸ்க்காக உங்களுடைய வருகையை 98 403 94 600 98403 94600 நம்பருக்கு சொல்லிவிடுங்க. ஸோ தட் உணவு அட்லீஸ்ட் என் சைடில் வரவங்களுக்காவது உணவை நான் செக்யூர் பண்ணி கொடுத்துடலாம். மற்றவங்களாம் அவங்கவுங்க இது ஒர்க்கை எடுத்துக்கிட்டவங்க எல்லாருமே கமிட் பண்ண ஆட்கள், எந்த ஸ்கூல் எந்த காலேஜ் எல்லாமே தே வில் டேக் கேர். என் சைடில் இதை நான் எந்த தவறும் வந்துடக்கூடாதுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். ரெண்டாவது, ஸ்ரீ ஆண்டாள் பக்தர்கள் பேரவையில் சேரணும், மிக சுத்தமான தேன் வாங்கணும் அப்படி சொன்னால் அதற்கான நம்பர் 98 403 94 600 98403 94600. ஒன்று வெள்ளிக்கிழமை வார மாதிரி வாங்க, இல்லை வெள்ளிக்கிழமை ஆர்டர் பண்ணுங்க. எப்போவுமே தேவையான நெய், இந்த நெய் நான் டீல் பண்ணேன். ஏன்னா இன்னும் எனக்கு அந்த சுத்தமான நெய் கிடைக்கல. ஸோ அதனால் நான் அதை இன்னும் கை வைக்கல. மூன்றாவது விஷயம், நம்முடைய செப்டம்பர் 27 மாநாடு ஓஹோ அப்படின்னு போகணும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வரீங்க அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே ஆண்டாள் பக்தர்கள் போய் உறுப்பினர் இல்லாத 600 பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கான நம்பர் 79040 04214 79 040 042 14. ஸோ இதை கவனத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். நேற்று நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்து என்ன கேட்டாங்கன்னா, சொக்கலிங்கம் எங்கிட்ட நேரடியாக கேட்டுக்கலாமே அப்படின்லாம் கேட்டாங்க. சரி, இது கேட்குறதா இல்லை, இது தனி மனிதனுடைய கடமை. நாம் ஒரு சொசைட்டிக்கு கொடுக்கணும். இல்லைனா நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம பணம் ஏமாற்றப்படும். நீங்கள் சொசைட்டிக்கு திரும்ப கொடுக்கலன்னா உங்கள் பணம் வராது. எவனாவது வட்டி தரேன்னு சொல்லி 2 வட்டிக்கு வாங்கி அசலும் கொடுக்க மாட்டான், வட்டி கொடுக்க மாட்டான். இல்லைனா வீட்டில் கொள்ளடிக்கப்படும். இல்லை ஏதாவது வாகன விபத்து ஏற்பட்டு ஒரு 30 லட்சம் 50 லட்சம் செலவு வரும். ஃபேக்ட்ரி திடீர்னு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கலாம். இது மாதிரி நெகட்டிவாக ஏன் பேசுகிறேன்னா, இது இந்த செலவு பண்ணாமல் இந்த கஞ்சத்தனமாக, இந்த சொசைட்டிக்கு செலவு பண்ணாமல் கஞ்சத்தனமாக வாழ்கிறவங்களுக்கு இது பொருந்தும். ஸோ இது நான் யார்ட்டையும் எனக்கு என்னென்னா நான் பண்ண போகிறேன், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன் நம்ம மக்களுக்கு அந்த உணர்வு வரலை? கிட்டத்தட்ட ஒரு 5000 10,000 பிரச்சாரகர்கள் இன்றைக்கி வேலை பார்க்குறாங்க. நம்ம நாடு நல்லா இருக்கணும், நம்முடைய மதம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு. மதம் சுரண்டப்படுகின்றது, சூறையாடப்படுகின்றதுன்ற இடத்துல எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணணும்னா ஒரு அமைப்பு இருக்கின்றது. அந்த அமைப்பில் பிரச்சாரக் அப்படின்னு ஒருத்தவங்களை சொல்கிறோம் அப்படின்னா, கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, பேங்க் அக்கௌண்ட் இருக்காது, அவங்களுக்கும் குடும்பம் கிடையாது, அவங்களுக்கும் ரேஷன் கார்டு கிடையாது, அவங்களும் ஆதார் கார்டு அவங்க அலுவலக முகவரில் தான் இருக்கும், வீட்டு முகவரில் இருக்காது. இது மாதிரி நிறைய விஷயங்களை இழந்து அவங்க இன்சூரன்ஸ் கூட கிடையாது. அவங்க ஒரு காலம் இறந்துட்டாங்க பணியில் இருக்கும்போது அப்படின்னா,
அதனால் ஒரு 10 லட்சம் 50 லட்சம் இன்சூரன்ஸ் வரும்னா கூட அந்த பணத்தை எதிர்பார்த்து கூட குடும்பம் இருந்துடக்கூடாதுன்ற அளவுக்கு நம்ம வந்து உயிர் நீத்த பிறகு தான் உடலை வந்து தண்ணியில் தூக்கி போடுவாங்க. இந்த கங்கை பக்கத்தில் இங்கே உயிரோடு இருக்கும்போதே அந்த உடலை நாட்டுக்காக கொடுக்குறாங்க. அப்போ இவங்க இது போன்ற ஆட்களுக்கு இவங்கெல்லாம் மாதிரி ஆட்கள் பண்ணக்கூடிய சேவைக்கு முன்னாடி நாமெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நாம் திரும்ப வந்து உங்கள் உடம்பை வந்து கொடுங்க நாட்டுக்கு சேவை பண்ணுன்னு கேட்கல. கொஞ்சம் இது போல் மூவ்மெண்ட்டுக்கெலாம் சப்போர்ட் பண்ணுங்கன்றது தான். ஸோ நான் நேற்று சொன்னது வந்து என்னோட மனசில் அவ்வளோ சங்கடம் இருந்தது. அதனால் நான் சொன்னேன், சாதாரண ஏழை பாழைகள்லாம் வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ண முன் வராங்க, இருக்கிறவனுக்குலாம் என்ன கொள்ள காத்து அப்படின்றது தான். நான் சொன்னது நிச்சயமாக வந்து நடக்கும். இது வந்து எனக்கு யார் மேலேயும் போக கிடையாது. நான் வந்து ஒரு டைமில் ஒரு சர்வீஸ் கொடுத்தேன். சர்வீஸ்க்கு பணம் வாங்கினா சர்வீஸ் கொடுத்தேன், பேரண்ட்ஸ் மேட்ரு. ஆனால் இப்போ ஏன் இவ்வளோ ரஃபாக பேசுகிறேன், இவ்வளோ வந்து ஃபெரோஷியஸாக இருக்குது அப்படின்னா, மக்கள் அப்படி ஆகிட்டாங்க. மக்களை வந்து இப்போ சில இடத்துல நம்ம அடித்து தான் திருத்த வேண்டியிருக்கு. பரிகாரம்னா 2 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து ஏமாறுறாங்க. அந்த பரிகாரம் எதுவுமே நடக்காதுன்றது உண்மை. இந்த ஜோதிடம் என்பது உண்மை, ஜோதிடத்தில் பரிகாரம் என்பது கிடையாதுன்றது தான் வந்து யாருக்கும் புரியாத புதிதாக இருக்கின்றது. பரிகாரம் பண்ணி ஏமாந்துருக்காங்க. அதுபோல் மக்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது, நீங்கள் பரிகாரம் பண்ணி ஏமாறுறதுக்கு மனசார ஒரு 10 பேருக்கு செலவு பண்ணுங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு மாநாடு தான் நம்ம இந்து தன்னெழுச்சி மாநாடு நாமக்கல் வச்சு நடைபெற உள்ளது. ஸோ இட் இஸ் ஆல் அப் டு யூ. சொசைட்டி வந்து மாறணுன்றதுக்காக அந்த விஷயத்த சொன்னேன். சொசைட்டி மாறணும் போது தனி மனிதர்கள் மாறணும். இப்போ இன்ஃபேக்ட் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இலங்கை டூர் போய்ட்டு நம்ம ஆட்கள்லாம் வந்துட்டாங்க. இன்றைக்கி 11 மணிக்கு லேண்ட் ஆகிட்டாங்க சென்னை. அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் சமீபத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு 1 கோடி ரூபாய்க்கு ஏதாவது பண்ணணும், ஒரு சின்ன வேலை இருக்குது, அது முடித்த உடனே பண்ணணும். நம்பர் 2 வந்து திருப்பதி பெருமாள் கோயிலுக்கு எனக்கு பெரிய வேண்டுதல், அட்லீஸ்ட் டு ஸ்டார்ட் வித் ஒரு அட்லீஸ்ட் 1 கோடி ரூபாய்க்கு ஏதாவது ஒரு நல்ல நகை செஞ்சு பெருமாளுக்கு போடணும் அப்படின்னு. அவர் தங்கம்னாலே அது ஆண்டாள் தான், தாயார் தான். ஸோ தங்கமயமான இடத்துல விட்டுருப்பாள் ஆண்டாள். ஆண்டாள் எங்கே விட்டுருப்பா, தலைவர் நம்ம நெஞ்சில் தானே. அதனால் இதை நான் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். முடிச்சிடுவேன். நான் மேபி 1 மாதம் 1.5-2 மாதத்துக்குள்ளே போய் உட்கார் ஃபினிஷ் கம்ப்ளீட் த டாஸ்க். ஆனால் என்னை வந்து ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன சண்டை அப்போ வந்து, நீ பாவம் பண்ணியிருக்காதனால ஆண்டாள் உன்னை விடலை அந்த கோயிலுக்கு, நீ இவ்வளோ பண்ணன்னு சொல்கிறல்ல, நீ பாவம் பண்ணனால தான் ஆண்டாள் உன்னை திரும்ப அவங்க வரவழைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் ஆர்கியூலாம் பண்ணல. அவங்களுக்கு என்னை பற்றி என்னுடைய ஆண்டாளுடைய லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்து எங்கள் 2 பேர் தான் தெரியும். வெளியே இருக்க எந்த நாய்க்கு என்ன தெரிய போகுது. ஆக்சுவலாக வந்து தங்க விமான திருப்படி நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அந்த தங்க விமானத்துக்காக நான் உயிரை கொடுத்து வேலை பார்த்தேன். நான், சுப்பிரமணியன், அப்தாலிப், சங்கமித்ரா 4 பேர். இன்றைக்கி நிறைய பேர் சொல்லலாம், உனக்கு சங்கமித்ரா முக்கியமா, உனக்கு அப்தாலிப் முக்கியமா, சுப்பிரமணியன் இறந்து போன முக்கியமான. டெஃபினட்டாக அவங்க முக்கியம்தான். இவங்களுக்கு அப்புறம் தான் எல்லாருமே வந்து என்னோடய லைஃப்பில் இவங்க தான் வந்து எனக்கு வந்து டெடிக்கேட்டடாக 1 பைசா எடுக்காமல் பைசா சுத்தமாக எனக்கு வேலை பார்த்து கொடுத்தாங்க. அதில் ரொம்ப குறிப்பாக இன்றைக்கி ஒரு 200-300 ரெசிப்ட் இருக்கும். அது எங்கே இருக்குன்னு தெரியல, பேர் போடாமல் ரசீதுகள் இருக்குது. யாராவது வந்து இந்த அசோக் நகர் ஆஃபீஸ் போய் கொடுத்துட்டு போயிடுவாங்க, பேர் தெரியாது, ஃபோன் நம்பர் கிடையாது. இது போல் விஷயங்கள்லாம் இப்போது இந்த கூட இருக்கவங்க சாருக்கு தெரியாது அப்படின்னு எடுத்து வச்சுருந்தா கூட பண்ணலாம் இல்லையா. ஆனால் இல்லை, ஒரு குண்டுமணி தங்கம் கூட வேஸ்ட் பண்ணாமல் பத்திரமா சேகரித்து கொடுத்தார்கள். டெடிகேட் பண்ணோம். இன்ஃபேக்ட் அதில் ஒரு 17 லட்ச ரூபா ஷார்ட் ஃபால் வந்தது. பயங்கர ப்ரெஷர். அதாவது அள்ளி கொடுப்பாங்க மக்கள். பாலபாலமாலாம் தங்கம் கொடுத்துருக்காங்க. கேஷ் வந்து போஸ்டில் அனுப்பணும், ரெசிப்ட் அனுப்பணும், கொரியர் அனுப்பணும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் கணக்குன்னு பார்க்கும்போது கடைசியாக 15 லட்சம் நான் கொடுத்தேன். சரி, நான் தங்கம் நீ கொடுத்தேன்னா நான் மனசார தங்கம் கொடுத்தேன். எங்கள் அம்மா வந்து நிறையவே தங்கம் கொடுத்தாங்க. இருந்தாலும் வந்து அந்த தங்க விமான திருப்பணி பூர்த்தி ஆகணும் போது நான் திருப்பதி பெருமாளை வேண்டியிருக்கேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த பெருமாளை வேண்டினதுனால நடந்ததுன்னு தான் நான் நம்புகிறேன். இது வந்து சசிகலா நடராஜன் அவர்களும் இப்போ சமீபத்தில் அவங்களோட மீட்டிங்கில் சொன்னாங்க. அந்த தம்பி வந்து கேட்டதுனால நாங்கள் கொடுத்தோம்னு சொல்லிட்டு 25 கிலோ தங்கம். அதில் வந்து கடைசி 5 கிலோ தங்கம் வந்து அதுக்கப்புறம் ஒரு ரிக்குவயர்மெண்ட் வந்தப்போ
23 கிராம் விழுப்புரத்தை சேர்ந்த என்னுடைய நண்பர் ஜவஹருடைய அன்பு மனைவி மேனகா கொடுத்தாங்க. 1 கிலோ தங்கம் வந்து சீனிவாசன் மற்றும் சித்தார்த் இவங்க சகோதரர்கள் ஏஸ்டெக்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் ஒரு பெரிய கம்பெனி, அந்த ஃபேமிலி சார்பாக 1 கிலோ கொடுத்தாங்க. அப்போ இதெல்லாம் நல்லா நடந்ததுன்னா நான் வந்து கும்பாபிஷேகம் அன்றைக்கி நான் ஒன்று வந்து பார்க்குறேன் அப்படின்னு பெருமாள்கிட்ட வேண்டியிருந்தேன். பெருமாளை போய் பார்த்தோம். நான், சங்கமித்ராவோட கணவர், ராஜா, தஞ்சாவூர் திருப்பந்துத்தி ராஜா, என்னுடைய பாட்டி அம்மாவோட அம்மா, 5 டிக்கெட் இருந்து ஒரு ஆள் வர முடியல, 4 பேர் போயிட்டு வந்தோம். அன்றைக்கி வந்து அதையும் அந்த ஃப்ளைட்டு போட்டு சென்னைக்கு வந்து மறுபடியும் அந்த கோயிலுக்கு போகிறோம். ஆண்டாள் கோயிலுக்கு எந்த கோயிலில் ராஜ மரியாதை இருக்குமோ அந்த கோயிலை தடுத்து நிறுத்தப்படுறேன். கோயில் சேர்மன் வந்து என்னை விடுங்கன்னு சொல்கிறாரு. தக்கார் சொல்கிறார் ரவிச்சந்திரன், சிவகாசி திருத்தங்கள் பக்கத்தில் அவரோட வீடு. விடுறதுக்கு ஆல்ரெடி எல்லாம் வெளியூர் போலீஸ்காரங்க அப்படியும் மீறி விடுறதுக்கு ரெடியாக இருந்தாலும் அந்த கேட்டோட சாவி யார்ட்டுருக்குன்னு தெரியல. சம்பவம் மேலே ஏறி போனேன். அது ஒரு சங்கடம். ஆக்சுவலாக ஆண்டாள் வந்து நீ வராத அப்படின்னு சொன்னான். இது வந்து ஒரு இன்ட்யூஷன், நான் எப்படி உங்களுக்கு சொல்ல முடியும். 2வது தருணம் வந்து சுதர்ஷன் அப்படி சொல்லிட்டு எனக்கு என்னோடய குரு ஒருத்தர் இருக்கார். அவர் அந்த இது வைணவத்தில் அவங்க அப்பாவுக்கு அடுத்து அவர் அவங்க வந்து 4ஆம் நாள் திருவிழா எனக்கு வாங்கி கொடுக்குறாங்க. அந்த 4ஆம் நாள் திருவிழா வந்து நான் ஒரு 2 வருஷமாக இன்னும் பண்ணுறேன், 3 வருஷமாக பண்ணுறேன், 4 வருஷமாக சம்திங். அதுவும் வந்து ஒரு தடங்களுக்கு அப்புறம் தான் அது வந்து ஒரு இன்ட்யூஷனே வராத, இந்த கோயிலுக்கு வராதன்னு சொல்லிட்டு. 3வது வந்து கருணாநிதி அவர்கள், கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆகஸ்ட் 8, 2018 அன்றைக்கி அவருடைய உடல் அடக்கம் செய்யப்படுகின்றது. அன்னைக்கு வந்து அந்த பூஜை முடிச்சுட்டு அன்றைக்கி ஒரு பூஜை முடிச்சுட்டு சோத்துக்கு கஷ்டம். ஒரு ஐயங்கார் வந்து அப்படியே பிச்சை எடுக்கிற சாப்பாடு கொடுக்க தட்டை வச்சுக்கிட்டு என்னை தவிர எல்லாருக்கும் கொடுத்தார். அன்றைக்கி சாப்பாடே கிடைக்கல. அப்புறம் விமானத்தில் வந்து எப்படியோ சம்பவம் வந்து மேனேஜ் பண்ணி மதுரை போய் மதுரையிலேருந்து சென்னைக்கு போயிட்டேன். இதுதான் நடந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த கோயிலில் சில தவறுகள் நடந்தது. அந்த சில அர்ச்சகர்களை கண்ணாமண்ணான்னு திட்டி ஒரு வீடியோ போட்டேன். அது வந்து அந்த வீடியோ வந்து அவங்களுக்காக போடல, அந்த கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்றதுக்காக. இப்போ திட்டா எப்படி வந்து அவங்கள போய் பார்க்க முடியும்? அவங்க யாரும் என்னை அடிக்க முடியாது, என்னை யாரும் தூக்க முடியாது. அவங்க 10 பேரோ நம்ம 1000 பேரோட நான் போவேன், அது பெரிய மேட்டர் இல்லை. பட் அந்த 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 ஒரு ஆண்டாள் திரும்ப சொல்கிறாங்க வராதான்னு சொல்லும்போது நான் வரக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கான ஒரு விஷயமாக நான் அதை பார்க்குறேன். இது வெளியிலேருந்து என்னை கேள்வி கேட்ட ஒருத்தவங்களுக்கு தெரியாது, நீ உன்னை ஆண்டாள் உன்னை உள்ளே விடலை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் பண்ணுறேன்னு நான் போக மாட்டேன். மேபி யாராவது எனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு கொடுத்து எங்கள் குடும்ப பேரில் ஏதாவது வந்து நகை வந்து கணக்கு வச்சுக்க சொல்லணும் வழிய நான் போக மாட்டேன். அது இது எதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, ஆண்டாள் வந்து ஒரு சாதாரண ஒரு பெண் அல்ல, அவர் சாதாரண தெய்வம் அல்ல. நீங்கள் அசாதாரணம்னு என்னெல்லாம் சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா அதான் ஆண்டாள். அன்பிலீவபிள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதான் ஆண்டாள். அதிசயம் சொன்னீங்கன்னா அதான் ஆண்டாள். பேரதிசயம் சொன்னீங்கன்னா அதான் ஆண்டாள். வரம்பின்றி விளிம்பின்றி பெருமாளை நேசித்தவள் ஆண்டாள். அந்த ஆண்டாள் வந்து என்ன சொல்கிறது, பெருமாளை தவிர வேறு சிந்தனை இல்லாத நிறைகுடம், தமிழர்களின் தனித்துவம் மிக்கவள். அந்த ஆண்டாளை நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா என்ன வேணால் கொடுப்பா. நீங்கள் கேட்டாலும் கொடுப்பா, கேட்கலனாலும் கொடுப்பா. உங்களுக்கு என்ன வேணுன்றது மட்டும் நீங்கள் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு இடத்துல கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி முதல் முறையாக சொல்கிறேன் இந்த விஷயத்த சொல்லிவிட்டு, அது ரொம்ப திருவண்ணாமலை அப்படின்ற ஒரு விஷயத்தோடு நான் லிங்க் பண்ண போகிறேன். அதாவது நான் ஆகஸ்ட் 8, 2018 அந்த கோயிலுக்கு போனேன். அதுக்கப்புறம் நான் போகலை. நான் இனிமேல் எப்போ அது நடக்குன்றலாம் எனக்கு தெரியாது. அது நான் போவேனா போக மாட்டேனா அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதுக்கான சூழ்நிலைகள் வராமல் ஆண்டாலே கூப்பிடாம, என்னுடைய பார்வையில் ஆண்டாலே கூப்பிடாமல் நான் போக மாட்டேன். ஆண்டாள் கூப்பிடலன்னா நீ பார்க்க முடியாது ஆண்டாள் அப்படின்னு சொன்னால் ஆண்டாளை மேலே போய் பார்த்துக்கோ, அவ்வளோதானே. அதுனா பெரிய விஷயம். ஆண்டாள் எனக்கு இங்கே அவளை பார்க்கணும் வந்து விதி இருந்து எனக்கு அனுமதி கொடுத்தா இங்கே பார்க்குறேன். ஆனால் என் கண்டிஷனில், நாட் அட் ஆர் கண்டிஷன், ஆண்டாள் கண்டிஷன் நான் போக மாட்டேன். இல்லைனா மேலே பார்த்துக்கிறேன், அவ்வளோதான். அப்போ அந்த 2018 அப்புறம் எனக்கு ஒரு பெரிய உந்துதல். ஏன்னா எனக்கு அந்த சுதர்ஷன் சுவாமிகளுடைய அப்பா அப்பப்போ சொல்லுவார். இந்த மாதிரி சுதர்ஷன் சுவாமிகள் நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லிக் கொடுப்பார். அலங்காரப்பட்டர்னு ஒருத்தர் இருக்கார், ஒரு ஒரு அற்புதமான ஒரு பிராமணர், சுத்தமான பிராமணர்.
அந்த ஊரில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ரொம்ப அறிவாளி. அவர் போன்ற ஆட்கள்லாம் சொல்லும்போது நிறைய ஞானிகள் இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிருக்காங்க. அப்துல் கலாம் கூட வந்திருக்காரு, அவரும் ஞானி தான். மாதா அமிர்தந்தாய் வந்திருக்காங்க. இது மாதிரி நிறைய பேர் விஷயம் கட்சி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, அவர் வந்தார் இவர் வந்தார்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு என்னுடைய அனுபவத்தில் ஒரு முறை அந்த கோவிலில் இதுக்கு இந்த 2018 ஆகஸ்ட் அப்படின்ற விஷயத்தை விட்டுருங்க, ஆகஸ்ட் கருணாநிதி இறந்த அந்த சமாதி அவரை புதைத்த நாளை விட்டுருங்க. ஐ திங்க் அது புதன்கிழமை நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியும் அங்கே வந்து ஒரு திருவண்ணாமலை சம்மந்தப்பட்ட ஒரு பேரை இதே சுதர்ஷன் அவர்கள் சொல்கிறாங்க, சில சுவாமிகள். அந்த சொன்ன உடனே தான் நான் வந்து ரமணர் பிறந்த ஊரான திருச்சுழிக்கு போகிறேன். அப்புறம் அங்கே ஒரு மெஸ் உண்டு, அதை பற்றி கூட நான் வீடியோவில் பேசியிருக்கேன். அந்த திருச்சுழி மெஸ் அருமையான சாப்பாடு போட்டாங்க, சாப்பிட்டுட்டு வந்தேன்னு சொல்லிட்டு வீடியோலையோ இல்லை ஃபேஸ்புக்கில் எழுதியிருக்கேன்னு எனக்கு ரெண்டுத்துல ஏதோ ஒன்று நடந்தது, நான் பதிவு பண்ணியிருக்கேன். அப்போ அதை சொன்னோன்னே திருச்சுழி போனேன். அப்புறம் ரமணர் குறித்து கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் ஈடுபட்டிருந்தேன். அப்புறம் தபோவனம் அந்த திருக்கோயிலுக்கு வெளியில் இருக்குது. இது போல் ஒரு 4-5 விஷயங்கள் நான் வந்து அதை நோக்கி நகரும்போது அந்த 2018 ஆகஸ்ட் 8 இன்ன தேதிக்குள்ள திருவண்ணாமலைக்கும் ஆண்டாளுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கின்றதை நான் உணர்ந்தேன். அதாவது வந்து ஆண்டாள் வந்து பொறுத்த வரைக்கும் நீ ஸ்கூல் முடிச்சுட்ட சொக்கலிங்கம், இனிமேல் ஏன் நீ காலேஜ் படிக்கணும், யூஜி பண்ணணும், பிஜி பண்ணணும், மாஸ்டர்ஸ் டாக்டரேட் பண்ணணும், போஸ்ட் டாக்டரேட் பண்ணுன்ற மாதிரி இங்கே இந்த ஸ்கூலில் வேலை கிடையாது, நீ இப்போ அடுத்தடுத்து போன்ற மாதிரி அவள் கை காண்பித்த இடம் வந்து திருவண்ணாமலை. இது நீங்கள் நம்புங்க, நம்பாட்டி எனக்கு ஒன்றும் கிடையாது. நான் வந்து போயிட்டு இந்த ஐயரை இந்த பூஜை பண்ண நான் சொன்னதில் சொல்லவும் மாட்டேன், உயிருக்கு வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன், உயிர் போன பிறகு சொல்லவும் முடியாது. இதை நான் ரொம்ப நெகிழ்ந்து போய் சொல்கிறேன். அந்த திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஆண்டாளை பார்த்தா எனக்கு கண்ணீர் வரும். ஆண்டாளை பார்த்தால் அந்த பார்க்குற நொடி அந்த இடத்துல கரண்ட் கட் ஆகிடும். இதுக்கு வந்து நிறைய உதாரணங்கள் உண்டு. நிறைய பேர் நான் போகிற நேரங்களில் மழை பெய்யும், அது ஒரு மாதிரி ஒரு லவ்னா டு த கோர். அவளை மாதிரி என்ன மாதிரி பெருமாள் கூட அவளை காதலிச்சிருக்க மாட்டாங்க. அவரோட காதல் வேற, என் காதல் வேற. அந்த ஆண்டாளை பார்த்தா கண்ணீர் வரும், கசிந்தூருகி, 2வது மழை வரும், 3வது கரண்ட் கட் ஆகும். இதெல்லாம் வந்து ரெகுலராக நடக்கக்கூடிய விஷயங்கள். கரண்ட் ஊர் ஃபுல்லாக இருக்கும், உள்ள கால் வைக்கும்போது கரண்ட் கட் ஆகும், அப்படியே திவ்ய தரிசனமாக இருக்கும். அதே போல் திருவண்ணாமலை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் அந்த 2010க்கு முன்னாடிலாம் அந்த கோயிலுக்குள்ளே போயிருக்கேன். அப்போ வந்து சும்மா சாமி போய் யாராவது பிடிச்சி 100 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்து அந்த சாமியை பார்க்கணும், லிங்கத்தை பார்க்கணும், அருணகிரிநாதர் விழுந்த இடம்னு சொல்லுவாங்க, அந்த குகை இருக்குது, அவர் உட்காந்தார் இவர் உட்காந்தார், எல்லா கதையிலும் கேட்டு வளர்ந்த ஆள் தான் நானும், உங்களை மாதிரி அதான் நானும் இருந்தேன். ஒரு நேரத்துக்கு அப்புறம் இந்த ஆண்டாளுடைய விஷயம் வந்ததுக்கப்புறம், ஆண்டாளுடைய மூலமாக அந்த அண்ணாமலையாருடைய அறிமுகம் வந்ததுக்கப்புறம் அந்த மலையை வந்து ரொம்ப காதலிக்க ஆரம்பித்தேன். நான் வந்து எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் 2 இயர்ஸில் 3 இயர்ஸில் 3 வாட்டி கிரிவலம் போயிருக்கேன். இப்போ அவ்வளோதான், 3 வாட்டி போயிருக்கேன். அந்த கிரிவலம் போகிறது வந்து எல்லாரும் போகிறாங்க, நான் போகல. அது ஒரு நேர்த்தி கடனாக இருக்கலாம், நடக்க வேண்டிய விஷயத்துக்கு முன்கூட்டியே நடந்து போயிருக்கலாம். ஆனால் அந்த அண்ணாமலையார் வந்து அந்த மலை தான் அண்ணாமலையார்ன்றது என்னுடைய கருத்து. யாருக்கு ஒத்துப்பாங்கன்னு தெரியாது. அந்த மலையை பார்த்து நீங்கள் என்ன நோக்கத்துக்கு வேணால் அந்த மலையை பாருங்கள், அது நல்லது கெட்டதுலாம் நான் சொல்ல ஆள் கிடையாது. நீங்கள் தவறான நோக்கத்துக்கு கூட அந்த மலையை பார்த்து நீங்கள் ப்ரே பண்ணலாம், அந்த சிவபெருமான் கொடுப்பார். அதுக்கான பதில், அதுக்கான அடியெலாம் தப்புனா அதுக்கு பெரிய அடியும் இருக்கும், அது 2வது விஷயம். ஆனால் அவர் வந்து பகுத்து அறிந்து இதுதான் கொடுக்கணும் இதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது. ஆனால் என்னென்னா அவருக்கு தெரிஞ்ச ஒரே லாங்குவேஜ், ஆண்டாள் எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்னென்னா, நீங்கள் அந்த மலையை பார்த்து கண்ணீர் விட்டுட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு நடக்கும், நினச்சது நடக்கும். எனக்கு குழந்தை வேணும், அது கண்ணீர்ன்றது கதறி ஆகணும். ஒரு என்ன சொல்கிறது, எப்படி சொல்லலாம், ஒரு குழந்தை அப்பா மேலே பிரியமாக இருக்கும். அப்பா வெளிநாட்டில் இருப்பார், ஒரு வருஷம் கழிச்சு அவங்க அப்பா வருவார். ஒரு 10 வயசு குழந்தை அவங்க அப்பாவை பார்க்குறதுக்கு
இந்த ஏர்போர்ட்டெல்லாம் ஓடி போய் கட்டி பிடிக்கும், ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனில் கட்டி பிடிக்கும், வீட்டுக்கு வரும்போது கட்டி பிடிக்கல, அது போல் இந்த இடத்துல நீங்கள் அந்த மலையை, அண்ணாமலையை கண்ணீர் மல்க அந்த நான் சொன்ன அந்த லவ், அந்த குழந்தை அப்பா லவ் போல் ஆத்மார்த்தமான ஒரு காதலுடன் அந்த மலையை பார்த்தாலே போதும், நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும், எல்லாமே நடக்கும். நான் ரொம்ப நெகிழ்ந்து போய் இந்த விஷயத்த சொல்கிறேன். இதை நான் சொன்ன ஒரு நாயை நம்பாது. ஏன்னா இப்போ நம்ம ஆட்களை சொல்லி இந்த அந்த ஈசானிய லிங்கத்துக்கிட்ட இல்லை வாயு லிங்கத்துக்கிட்ட நைருதி லிங்கத்திட்ட ஒருத்தர் இருப்பார், அங்கே போய் 108 வேஷ்டி கொடு, 108 பேருக்கு சொம்பு கொடு, அண்டா கொடு, இந்த கடையில் வாங்குன்னு சொன்னால் நம்ம ஆள் கேட்பான். நம்ம அந்த திருப்பூர், கோயம்புத்தூர், அப்படியே இந்த ஈரோடு அந்த அந்த செக்மெண்ட் கரூர் வரைக்கும், அப்படியே திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம், அந்த தாராபுரம் மக்கள் எல்லாருக்குமே இது வந்து பொருந்தும். ஆனால் அவங்களுக்கு நம்ம நேர்மையாக வந்து இதை பண்ணுன்னா ஒரு பேரும் நம்ப மாட்டாங்க. நான் வந்து இப்போ கூட சமீபத்தில் நான் சொன்னது ஒரே ஒரு விஷயந்தான். உமாபதி சிவாச்சாரியார் தில்லைக்காளி, சிதம்பரம் தில்லைக்காளி, இதுக்கு அடுத்தது ஒரு கோயில் காட்டுமன்னார் கோயிலில் சொன்னேன். இதோட இது 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 மூணும் இது நம்முடைய திருவண்ணாமலைக்கு ஒரு லிங்க் உண்டு அப்படின்னு சொல்கிறேன். அதை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணேன். இப்போ சமீபத்தில் அதை எங்கள் டீம்லேயும் ப்ரூவ் பண்ணேன். இப்போ நான் சொல்கிறது நல்லா இருக்காது, சிறப்பான விஷயமா இருக்காது. நான் அதோட ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும்போது, சிலருக்கு வந்து மேல்மருத்தூர் பங்கார் அடிகளார் பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. நான் அந்த சப்ஜெக்டில் போல என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சோல். அவர் வந்து எப்படி ஷிரடி சாய்பாபாவோ அது போல தான் அவரை நான் பார்க்குறேன். என்கிட்ட கடைசியாக கூட நான் போனப்போ என்னை பற்றிலாம் பேசு அப்படிலாம் சொன்னார். என்ன நல்லா மரியாதை போய் அங்கே போய் உட்காந்துட்டு போ, என்ன நட்சத்திரம் ரேவதியா, அங்கே போ, நல்லா பெரிய ஆளாக வருவேன் அப்படிலாம் வாழ்த்தினார் எனக்கு. அது வரைக்கும் எனக்கு அவர்கிட்ட பேசின ஒரு அனுபவம் இருக்குது. அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிக்கலாம் கூட விட்டுருவோம். அந்த கோயிலில் நீங்கள் திருவண்ணாமலை போயிட்டு நீங்கள் மேல்மருத்தூர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடு வந்து சேருங்க. இது வந்து ரொட்டீனாக மலையை பாருங்கள், நம்மளுடைய மேல்மருத்தூர் ஆதிபராசக்தி அம்மனை பாருங்கள், சக்தியை பாருங்கள், அதர்வன காளி இருக்குது, வழிபட்டுட்டு போங்க. என்ன மாற்றம் நடக்குது, இந்த மாற்றம் நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா போய் பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் ஒரே ஒரு விஷயம், இது நடக்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் உண்டு. நீங்கள் கண்ணீர்னா கிளிசரின் போட்டுலாம் வரக்கூடாது. அது ஆத்மார்த்தமாக அந்த அம்மா பிள்ளை பொண்ணு வந்து கல்யாணம் ஆகி போயிருப்பா, 2 வருஷம் கழிச்சு அம்மா பாப்பா வெளிநாட்டில் வந்து அம்மா என்னம்மா இழைச்சிட்டு கட்டிப்பிடிச்சி அழுவா, உடம்பு சரியாக கட்டிப்பிடிச்சி அழுவா. அது போல் ஒரு பியூர் லவ்வோடு இருக்கணும் அந்த 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 இணைப்பு, அந்த பிணைப்பு, அந்த காதல், அந்த விஷயம். இது ஆண்டாள் எனக்கு சொல்லி கொடுத்தது. இது வந்து இங்கே போனதுனால தான் இன்றைக்கி வந்து நான் ஒரு பெரிய விஷயத்தை நான் வந்து நோக்கி நான் நகர்ந்துருக்கேன். அதுக்கும் ஆண்டாள் தான் காரணம். நான் இன்றைக்கி கூட வந்து எங்கள் குழுவினர் சில தவறு பண்ணாங்க. அந்த ஆண்டாள் குரூப்புன்றதுனால தானே அவங்க தொடர்ந்து தப்பு பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஆண்டாளோட பேரை நான் யூஸ் பண்ணேன். நான் வந்து ஏதாவது ஃபேஸ்புக்கில் ஸ்டாட்டஸ் தான் முனைவர் பி சொக்கலிங்க தான் பண்ணேன், ஆண்டாள்ன்றதை யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ கூகுள் இந்த யூடியூப்லாம் ஆண்டாள் இருக்கிறதெல்லாம் மாற்ற வேணான்னு இருக்க, ஏற்கனவே செட் ஆனது அப்படியே இருந்துட்டு போட்டோம். ஃபர்தராக இருக்கிறதுல எங்கேயுமே ஆண்டாள்ன்றதை யூஸ் பண்ணல. ஏன்னா அந்தளவுக்கு வச்சு செஞ்சுருவாங்க நம்ம பிள்ளையாண்டார்கள் எல்லாருமே. அப்போது இட் டசன்ட் மீன் தான் எனக்கு ஆண்டாள் பிடிக்காது. ஆண்டாள் எனக்கு பிடிக்கும், ஆண்டாளுக்கு என் மேலே வருத்தம் உண்டு. இது போல் இந்த பேரை வந்து நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுற அளவுக்கு நீ ஆளாக்கிட்டிய போய் இந்த இதில் உண்டு, அந்த ஒட்டஞ்சத்தில் ஒருத்தன் உண்டு, அண்ணன் தம்பி 2 பேர். அதில் அண்ணனாவது என்னை விட்டு போயிட்டான், அவனுக்கு எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏதோ அவன் போயிட்டான், அவன் இன்றைக்கி வந்து நம்பர் 1 ஒரு சித்தர் ரேஞ்சில் இருக்கான். நம்பால் அவனை விட்டுருவான். நம்ம இது டிஸ்பிளேயில் சீனில் அவன் தம்பி நான் ஒரு பிஸ்னஸ்க்காக 10 கோடி 15 கோடி ஒருத்தர் ட்ரான்சாக்ட் பண்ணுறாரு. நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். பழனியில் பார்க்குறேன், என்னப்பா இங்கே நிற்கிறேன்னு கேட்டேன். உங்களை பார்க்க தான் வந்தேன். நான் வரதே அவனுக்கு தெரியாது, நீ எப்படா வந்தேன்னு நான் மனசுக்குள்ளே கேட்குறேன். நான் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆளை வந்து ரிசீவ் பண்ணி கூட்டு போகிறதுக்காக வந்திருக்கான். அப்போ எவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருக்கானுங்க ஒருத்தரும். எனக்கு அதுதான் கோபம். எனக்கு ஆக்சுவலாக வந்து நான் அப்பயே நினச்சிட்டேன், இவன் ஃபேக்ட்ரிலாம் என்றைக்காவது ஃபயர் ஆகும், அன்றைக்கி தான் இவங்களுக்குலாம் அறிவு வரும், பொய் சொல்லக்கூடாது. இதில் என்னத்துக்கு பொய் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? அங்கேயே வச்சப்ப சொன்னேன், எங்கள் அண்ணனுக்கு எனக்கு பஞ்சாயத்து ஃபோன் பண்ணான். எனக்கு செம்ம கடுப்பு அவன் மேலே. இவனே அவன் அண்ணனை வந்து நான் மன்னிச்சிடுவேன், இவன் தம்பியை மன்னிக்க மாட்டேன். வாய் ஃபுல்லாக போய். அப்போ அந்த பெயின் நீங்கள் புரிஞ்சுங்க இந்த விஷயங்கள்லாம். அப்போ இந்த ஆண்டாள் குரூப்பில் ஆண்டாள் ஒரு விஷயத்தில் தான் இவங்களாம் அறிமுகம் ஏற்படுது. அப்போ தப்பானவனும் வந்திருக்கான், நல்லவனும் வந்திருக்கான் போது அந்த தப்பான ஆட்களுக்கு இந்த நம்ம பேர் வந்து தவறாக பயன்பட்டது அப்படிக்காக தான் அந்த பேர் யூஸ் பண்ணல. அது ஆண்டாளுக்கு நான் என்ன சொல்கிறது, பதில் மரியாதை, அவ்வளோதான். எனக்கு அந்த பேரை யூஸ் பண்ணணுன்ற ஆசை. யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம ஆட்கள் பண்ணிட்டாங்க.
அப்போ எனக்கு நானே தண்டனை கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்து அந்த ஆண்டாளை புரிஞ்சவனுக்கு, அந்த காதலால் வந்து ஒரு கடவுளை வழிபடுறவனுக்கு தான் புரியும். உங்களுக்கும் நான் சொல்கிறேன், நான் சொன்ன ஏற்கனவே 3 கோயில் சொல்லிட்டேன். ஆண்டாள் த அல்டிமேட், மோகதி சிவாச்சாரியார், சிதம்பரம், தில்லைக்காளி, நம்மளுடைய காட்டுமன்னார்குடி, சிதம்பரம் திருவண்ணாமலை மலை, கண்ணீர், அப்புறம் மேல்மருத்தூர். என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இது மனப்பூர்வமாக சொல்கிறேன். இது வந்து சக்தின்னு சொல்லும்போது இது ஒரு இடத்துல முடிக்கிறேன். அந்த சக்தி குறித்து இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் நாளைக்கு ஒரு விஷயம் பேசுகிறேன். இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராம் ஜெயம், ஸ்ரீராம் ஜெயம், ஸ்ரீராம் ஜெயம்.